சர்வதேச உயிர் பல்வகமை தினம் இன்றாகும். சூழல் மாசடைதலை தடுப்பதன் மூலம் உயிர் பல்வகமையை பாதுகாக்க முடியும் என நாரா நிறுவனம் தெரிவிக்கின்றது. கடல் நீரை பொறுத்தவரையிலே திருகோணமலை கடல் உலகில் உள்ள திமிங்கலத்தின் வாழ்விடமாக அமைகின்றது. அதுபோல் பல அழிந்து போய் கொண்டிருக்கின்ற உயிரினங்களின் ஒரே ஒரு வாழ்விடமாக இலங்கையை சூழ உள்ள நீர் காணப்படுகிறது. உதாரணமாக கடற்பன்றி போன்ற உயிரினங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கின்ற இந்த இனம் இலங்கையின் பாக்கு நீரினை மன்னார் வளைகுடா போன்ற பகுதிகளிலே வாழ்கின்றது. இன்று சூழல் மாசாக்கதாலும் நன்னீர் சம்பந்தமான அபிவிருத்தி முயற்சிகளினாலும் பிரதானமாக திட்டமிடப்படாத அபிவிருத்தி முயற்சிகளினாலும் கடல் நீர் மாசடைவதாலும் காடுகள் அழிப்பாலும் ஓவர் எக்ஸ்ப்ளோய்டேஷன் எனப்படுகின்ற அதிக அளவு அறுவடைகளை மேற்கொள்வதனாலும் ஒரு எதிர்காலத்திலே பல்வகைத்தன்மையை இழந்து விடுவோமோ என்ற ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவிற்கு வழங்கப்பட வேண்டிய அனைத்து சிறப்புரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கும் வகையில் பாராளுமன்றத்தில் தனிநபர் சட்டமூலம் ஒன்றை முன்வைக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். අපි තීරණය කරා ඊයේ පක්ෂයේ කුට්ටාධිකාරී මණ්ඩලය සරත් පොන්සේකා මැතිතුමාට ඒ දීපු තිබුණු සියලු අයිතිවාසිකම් ආරක්ෂා වෙන පරිදි சரத் பொன்சேகாவுக்கு இருந்த அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் நோக்கில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அனைத்து தண்டனைகளையும் ரத்து செய்யுமாறு கோரி தனிநபர் சட்டமூலம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நேற்று எமது செயற்குழுவில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. சரத் பொன்சேகா விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றது. அவருக்கு முழுமையான விடுதலை வழங்கப்பட்டுள்ளதா என்பது எவருக்கும் தெரியாது. அவருக்கு முழுமையான விடுதலை வழங்கப்பட்டுள்ளதென்றால் நேற்றிலிருந்து அவரை ஜெனரல் சரத் பொன்சேகா என்று அழைக்க முடியுமா என்று நாங்கள் கேட்கின்றோம். அவருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும். அனைத்து ராணுவ தளபதிகளுக்கும் இருந்த சிறப்புரிமைகள் அவருக்கும் வழங்கப்பட்டுள்ளதா என்று நாங்கள் கேட்கின்றோம். சரத் பொன்சேகா கைது செய்யப்பட்ட பின்னர் அவருடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறி கைது செய்யப்பட்ட 210 ராணுவ வீரர்களுக்கும் என்ன நடந்துள்ளது? அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றே நாங்கள் கேட்கின்றோம். අත්අඩංගුවට අරගත්තට පස්සේ ඔහු සමග සම්බන්ධකම් තිබෙනවායි කියලා හමුදාවේ සෙසු නිලයන් වල 210 දෙනෙක් සේවයෙන් නිරපලා තිබෙනවා. හමුදා ආඥා පනතට අනුව සේවයෙන් නිරපලා තිබෙනවා. ඒ අයට මොකද වෙන්නේ? ඉල්ලනවා ඒ අයටත් මේ සමාව දිය යුතුයි. சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யும் நடவடிக்கைகளில் சில முன்னணி அரசியல் கட்சிகள் தமது ஒத்துழைப்பை வழங்கவில்லை என அவரது விடுதலையில் முன்னின்று செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸ் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். අපි ඒ සියල්ලම ප්‍රතික්ෂේප කරනවා. කවුරු දෝෂාරෝපණය කරත් සරත් පොන්සේකා මැතිතුමාට පූර්ණ නිදහස ලබා දීම நாங்கள் அதனை முழுமையாக நிராகரிக்கின்றோம். எவர் எதனை கூறினாலும் சரத் பொன்சேகாவுக்கு பூரண விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் எமது கட்சியும் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டோம். 2 வருடங்களுக்கு முன்னரும் சரத் பொன்சேகாவுக்கு விடுதலை வழங்குவது தொடர்பில் இவ்வாறு கலந்துரையாடப்பட்டது. எனினும் அவ்வேளையில் தனக்கு பூரண விடுதலை அவசியம் என சரத் பொன்சேகா கூறியிருந்தார். அந்த பூரண விடுதலை தொடர்பிலேயே அதன் பின்னர் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. ஒரு தடவை கங்காராம விகாரையின் தேரர் ஒருவர் அவரது விடுதலைக்காக முன்னின்றார். அதன்போது ரணில் விக்ரமசிங்க அந்த கனிஷ்ட தேரர் ஊடாக ஜனாதிபதியிடம் இது குறித்து வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்தார். எனினும் அதுவும் பலனளிக்கவில்லை. பூரண விடுதலை தொடர்பான விவகாரம் காரணமாகவும் அவரது குடும்ப அங்கத்தவர் ஒருவர் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் அது பிற்போடப்பட்டது. ඒ ඉල්ලීම කළ යුතු කියලා ස්ථාවරය ජනාධිපතිවරයා හිටපු නිසා முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யும் நடவடிக்கைகளில் ஐக்கிய தேசிய கட்சி செயற்பட்ட விதம் தொடர்பான கருத்துக்களை எமது இணையதளத்தின் ஊடாக நீங்கள் பதிவு செய்ய முடியும். www.newsfirst.lk என்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளை ஏற்கனவே திட்டமிட்டவாறு கொழும்பில் நடத்த ஆசிய மெய்வல்லுநர் சங்கம் அனுமதி அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். இலங்கை மெய்வல்லுநர் சங்கத்தின் நிர்வாகிகள் சபையை சர்வதேச மெய்வல்லுநர் சம்மேளனம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த போட்டிகள் பிற்போடப்பட்டதாக ஆசிய மெய்வல்லுநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மோரிஸ் நிக்கலஸ் நேற்று தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக ஆசிய மெய்வல்லுநர் சம்மேளனத்தின் செயலாளர் மோரிஸ் நிக்கலசுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பினை ஏற்படுத்தியது.
ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகள் திட்டமிட்டவாறு நடைபெறும். அது தொடர்பில் அனைத்து நாடுகளுக்கும் தெரியப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். இலங்கை மெய்வல்லுநர் சங்கத்தின் தலைவர் விடயங்கள் தொடர்பில் ஆசிய மெய்வல்லுநர் சங்கத்துக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தியுள்ளார். தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைய உரிய முறையில் நடத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய மெய்வல்லுநர் சங்கம் இலங்கை மெய்வல்லுநர் சங்கத்தை தடை செய்யவில்லை. போட்டியின் ஏற்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு அடுத்த வாரம் நாம் இலங்கைக்கு வருகை தர உள்ளோம். So it is not a response of this the new president or secretary to reply to the IAAF. Until we get that clearance, we cannot say that the meet can be held. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.